நான் மோனிஷ் கிருஷ்ணா. இன்னைக்கு பில்லி பாபா ஸ்டுடியோவில் எல்லாருக்கும் பிடிச்ச, எஸ்பெஷலி கிட்ஸ்க்கு பிடிச்ச கிறிஸ்பியான ஒரு ஸ்நாக், அதான் பாப்கார்ன் சிக்கன். அதை நம்ம செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸை பார்க்கலாம். பெருங்காயத்தூள், மல்லித்தூள், ரெட் சில்லி பவுடர், கரம் மசாலா, உப்பு, பெப்பர், egg, curd, ஒரு சாம்பார் வெங்காயம், ginger garlic paste, 200 grams chicken, boneless chicken. இப்போ சிக்கனை ரெடி பண்ணுறதுக்கு மசாலாவை ரெடி பண்ணலாம். ஃபஸ்ட்டு ஆனியனை கட் பண்ணிட்டு ஆனியனையும் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டையும் போட்டுருங்க ஜாரில். அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி அதை கிரைண்ட் பண்ணுங்க. இப்போ இதை ஓப்பன் பண்ணிடுங்க. இப்போ முட்டையை ஊற்றிடுங்க. கர்ட், இப்போ இருக்கிற எல்லா ஸ்பைசஸையும் இதில் போட்டுக்கோங்க. நான் 1 ஸ்பூன் தான் யூஸ் பண்ணிருக்கேன். சால்ட் தேவையான அளவு. இப்போ இதை நல்லா க்ளோஸ் பண்ணி இதை கிரைண்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை ஓப்பன் பண்ணுங்க. இதை பாருங்க. இப்போ இது ஒரு பவுல்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு ஸ்பூன் எடுத்து எல்லா சிக்கனையும் இதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த சிக்கனை ஃப்ரீசரில் வச்சுங்க. அப்போனா இந்த மசாலாஸ் ரொம்ப ஜூஸியாக சிக்கனோட மிக்ஸ் ஆகி நல்லா டேஸ்டியும் தரும். இது 4 hours ஃப்ரிட்ஜில் வச்சாச்சு. இப்போ இதுக்கு தேவையான ஸ்பைசஸை ரெடி பண்ணலாம். 2 ஸ்பூன் மைதா மாவு, 1½ ஸ்பூன் corn powder, தேவையான அளவு ரெட் சில்லி பவுடர், தேவையான அளவு கரம் மசாலா, தேவையான அளவு உப்பு. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த சிக்கனை பவுடரில் டிப் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம்.
இதே மாதிரி எல்லா சிக்கனையும் டிப் பண்ணி எடுத்துக்கலாம். டிப் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ செகண்ட் கோட்டிங்காக திருப்பியும் பீஸை எடுத்து இந்த இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டு அதை பவுடரில் போட்டு திருப்பியும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. எதுக்காக இப்படி பண்ணோன்னா அப்புறம் இதில் நல்லா கிறிஸ்பினஸ் வரும். கேஎஃப்சி சிக்கன் நிறையா இருக்கும். இப்போது செகண்ட் கோட்டிங் ரெடி ஆயிடுச்சு. இப்போது இந்த மாதிரி ஒரு தவா எடுத்துக்கிட்டு அது சூடானக்கப்புறம் எண்ணெயை ஊற்றுங்க. சூடானக்கப்புறம் நாம் செஞ்சு வச்ச செகண்ட் கோட்டிங்கை இதில் பொரிக்கலாம். இது பொரியும் போது நல்லா வாசனை வரும். நீங்கள் உங்கள் வீட்டில் நீங்கள் செய்யும் போது செக் பண்ணி பாருங்கள் நல்லா வாசனை வருதா இல்லையான்னு. இங்கே பாருங்கள், இந்த ஸ்கின்னு பார்க்கறதுக்கு கேஎஃப்சி சிக்கன் மாதிரியே இருக்கு. கோல்டு கலரில் இருக்கு பாருங்க. இப்போ சிக்கன் பாப்கார்ன் ரெடி. நான் இப்போ இதை டேஸ்ட் பண்ண போகிறேன். உங்களுக்கு இது சைட் டிஷ்ஷாக மைனீஸ் வச்சுக்கலாம், நான் சாஸும் வச்சுக்கலாம். பாருங்க, உள்ள ஜூஸியாகவும் இருக்கு, வெளியே கிறிஸ்பியாகவும் இருக்கு. நான் டேஸ்ட் பண்ண போகிறேன். வாவ், ஜூஸியாகவும் கிறிஸ்பியாகவும் யம்மியாகவும் இருக்கு. உங்களுக்கு ட்ரை பண்ணா உங்கள் வீட்டில் இது பண்ணி பாருங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டனை ஆன் பண்ணுங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.